இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருப்பா. அம்மா லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க தாத்தா? உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லாதாம்மா இருக்கேன். அந்த பரமேஸ்வரனோட தயவால பரவாயில்லையாதாம்மா இருக்கேன். என்ன பரவாயில்ல? இந்த ஆளை பார்த்தா இன்னைக்கோ நாளைக்கோ போற மாதிரி தான் இருக்கான். எங்க சொத்தை எங்க கையில கொடுக்காம சாம்பலை மட்டுமே கொடுத்துட்டு போயிடுவானோன்னு ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கு. அம்மா லக்ஷ்மி, ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தியா இல்லையா? அவரோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் தாத்தா. என் ஜாதகம் எப்படியும் இங்கதான் இருக்கு. ஜானு, நீ போய் என் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. சரிக்கா. லக்ஷ்மி, தண்ணி குடிக்கிறியா? நான் போய் குடிக்கிறேன் ஷாலினி. சரி அரவிந்தா, அப்ப நான் கிளம்புறேன். வந்த உடனே கிளம்பி போறீங்களேப்பா? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு லக்ஷ்மி இன்வைட் பண்ணதுனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். என்ன பண்றது, என் பிசினஸ் வேலை எல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்குமா. நான் போய் தாமா ஆகணும். ஆமா, லக்ஷ்மி எங்க ஆளை காணோம். அவ சித்தி வீட்டுக்கு போயிருக்கா தாத்தா. அப்படியா? போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு போலாமேன்னு நினைச்சேன். சரிப்பா, அப்ப நான் கிளம்பவா? சரிங்க தாத்தா, பாத்து. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல, நீதான்டா. உனக்கு ஜாதகமும் சரியில்லை, டைமும் சரியில்லைப்பா. உனக்கு தொடர்ந்து ஆபத்துகள் வந்துகிட்டே இருக்கு. எங்க எல்லாரை விட ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நீதான். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க தாத்தா, நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பா. சரி, நான் கிளம்புறேன். அண்ணா, அண்ணி எங்க போயிருக்காங்க தெரியுமா? அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க சித்தி வீட்டுக்கு போனதெல்லாம் சரிதான், ஆனா எதுக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமா? டேய், क्वेश्चन பேங்க் மாதிரி क्वेश्चंस கேட்காம ஆன்சர் தெரிஞ்சா சொல்லு. எது தேவையோ அத பத்தி சொல்லாம தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. லக்ஷ்மி அண்ணி மித்ரா அண்ணாவோட ஜாதகத்தை காட்டுறதுக்கு போயிருக்காங்க. நீ என்ன சொல்ற விவேக்? ஆமாம் பெரியமா, அண்ணன் ஜாதகத்துல கண்டங்கள் தோஷம்லாம் இருக்குங்கிற டவுட்ல அண்ணாவோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு யார்கிட்டயோ காட்டுறதுக்காக போயிருக்காங்க.